அம்மா அதெல்லாம் நீங்க எடுக்க கூடாது, அதை வச்சிருங்க. அதெல்லாம் நான் தான் பாத்துப்பேன், நீ போ. என்னமோ. என்ன சாரதாமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆஸ்பத்திரியில யாருக்குமே பொறுப்பே இல்ல. பேஷண்ட்டுக்குலாம் மருந்து தர வேணாமா? டைம் ஆச்சுல்ல. மேடம், நீங்க டாக்டர் இல்ல, நீங்க பேஷண்ட். இந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், சரியா? ஓ, நான் டாக்டர் இல்லையா? என் பேர் என்ன சொன்னீங்க? உங்க பேரு சாரதா, உங்க அண்ணன் பேரு சுந்தரம். இன்னும் 1 மாசத்துல குணமாகி நீங்க வீட்டுக்கு போறீங்க, ஓகேவா? எனக்கு என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் இங்க தனியா இருக்கேன். எனக்கு உதவி பண்ணதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஓ, அப்படியா? சரி சரி. இது தரியா? இதுவா? இத தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. என்ன கேள்வி? மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? மத்தியானமா? தெரியலையா? என்ன சாரதாமா, என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? வா சுந்தரம், ஒண்ணும் இல்ல, ஆஸ் யூஷுவல் தான். எல்லாத்தையும் மறந்து போயிடுறாங்க. ஓ, நல்லா இருக்கீங்களா சாரதாமா? நான் டாக்டர் இல்ல, இவர் தான் டாக்டர். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு வரேன், சரியா? போங்க. அப்பாடி, நான் போய் காஃபி போடணும். பால் எங்க இருக்கும்? என்ன டாக்டர், நான் ஒரு கேள்வி கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்லிட்டு போறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சுந்தரம், முன்னாடியை விட இப்ப ரொம்ப நல்லா குணமாயிக்கிட்டு வராங்க. நீங்களும் விடாம இத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இது என் கடமை சுந்தரம். டாக்டர், இவங்களுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வர சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா வரும். என்னுடைய ட்ரீட்மெண்ட்னால இல்ல, உங்க நல்ல குணத்தினால அவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க சுந்தரம். ஆமா, இவங்கள பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? இல்ல டாக்டர், நான் முதல்ல இவங்களை சந்திக்கும் போது ஏதோ ஒரு சம்பவத்தினால இவங்க பயங்கரமா பயந்துருக்காங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும்.